வருஷத்தோட இறுதியில் இருக்கும். எஸ், டைம் ஃபார் அ டாப் 10 மூவிஸ். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே சிறந்த திரைப்படங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். நம்மளுடைய க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கணும், இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்கணும், இல்லை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் நன்கு நம்ம கூட கனெக்ட் ஆகி ஹியூமன் எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகி நல்லா ஒர்க் அவுட் ஆன திரைப்படங்கள் நமக்கு என்ன, நாம் பார்த்ததில்லை அப்படின்றத தான் இன்றைக்கி நாம் டாப் 10 மூவிஸாக பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தையும் இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 11. சுந்தர் சி அவரோட இணை இயக்குனராக பணியாற்றிய லோகேஷ் அஜில்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. சென்னையில் அங்கங்கே கொலைகள் தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் நடந்துகிட்ருக்கு. எரித்து கொல்லப்படுறாங்க. யார் இந்த கொலைகளை செய்கிறா அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ணுறாரு. அவர் வந்து கைண்ட் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி பெரிய எமோஷன்ஸ் காட்டாத இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் எப்படி இதை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறதும், இந்த படத்துக்கும் 11 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விறுவிறுப்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த திரைப்படம். படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 மணி நேரம் கிரிப்பிங்காக வச்சுக்கிட்டு சின்ன சின்ன லாஜிக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் தெரியாத அளவுக்கு விறுவிறுன்னு போகக்கூடிய ஒரு கதை. நிறைய பேர் இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஓடிடியில் வெளியான பிறகு நிறைய பேர் எழுதுனது என்னென்னா, இது வந்து பல வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த விசில் திரைப்படத்துடைய பிளாட்டும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டி இமான் தான் இசை அப்படின்னு நிறைய ஒற்றுமைகளை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருடத்தோடைய ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவி இது அப்படின்னு சொல்லலாம். 9வது இடத்துல ஆரோமலே. நடிகர் தியாகு அவருடைய மகனான சாரங் தியாகு அவர் இயக்கிய திரைப்படம் இது. அதாவது லவ்வை வந்து சினிமாட்டிக்காக பார்க்கக்கூடிய ஒருவனும், லவ்வை ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆகி காதலாக மாறியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான கதை தான். பட் இது வந்து ஒரு நல்ல மெலோ ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஒரு பெண் ரைட்டர் இருக்கிறதாலே ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தில் வந்து நன்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஹீரோயினுடைய லைஃப்பை டேரெக்டாக சொல்லாமல் ஹீரோவுடைய அம்மாவுடைய கதையை ஓப்பன் பண்ணுறது மூலமாக அது வழியாகவே ஹீரோயினுடைய கதையை வந்து புரிய வைக்கிறது வந்து ஒரு நல்ல டெக்னிக்காக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ அவருடைய புரிதல்கள், அப்பாவிலிருந்து அந்த காதலிக்கிற பொண்ணு வரை புரிதல்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சினிமாட்டிக் வியூவில் இருக்கிறதால அதில் என்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து காட்டப்படுறதும், படத்தில் காமெடி சட்டைஸ் கூட நல்லா டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த வருஷம் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் ராம் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரியான டார்க் மூவிஸ் எடுப்பார். ஈவன் ஒரு குழந்தைகள் இருந்தால் கூட இப்போ பேரன்பு, தங்க மீன்கள் மாதிரியான படங்களில் கூட கொஞ்சம் டார்க் இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து மிர்ச்சி சிவா வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னும் பொழுது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அவருடைய பாணியை விட்டு கொஞ்சம் மாறுறாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அதே போல் படத்துடைய ட்ரெய்லர் வந்த உடனே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு மூவி, அதுவும் ராம்கிட்ட இருந்து அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது படத்துடைய கதை என்னென்னா, குழந்தையே அதிகமாக கவனிக்க முடியாத பெற்றோர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த குழந்தைக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த ஜேர்னியில் அவங்க லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான். படத்துடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, படத்தில் வரக்கூடிய நிறைய சின்ன சின்ன கதை மாந்தர்கள் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் இப்படிலாம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி முழுக்கவே நல்ல நல்ல மனிதர்கள் வருவாங்க அப்படிங்கிறதும், பணக்காரர்களாலே கொஞ்சம் கெட்டவர்களாக காட்டக்கூடிய உலகத்தில் அதுவும் ராம் வந்து நம்ம இந்த கட்டடத்தமிழ்லாம் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஒரு ஐடியில் இருக்கிறவன் பணக்காரன் எப்படி காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய பணக்காரர்கள் கூட அவ்வளோ அன்பானவர்களாகவும் நல்லவராகவும் இருப்பாங்க. ஸோ படம் கடைசியாக வந்து பறந்து போ அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் முடிஞ்ச நேரத்துலையாவது வந்து அம்மா அப்பா குழந்தைகளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான கதை தான். ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் உணர்வும், பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பாக பசங்களோட அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வரணுங்கிற உணர்வை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். 7வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் டிஎன்ஏ. நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். இவர் ஏற்கனவே வந்து ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபர்ஹானா மாதிரியான படங்களை வந்து இயக்கியிருக்கிறார். ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு பெண், லவ் ஃபெயிலியராக இருக்கக்கூடிய ஒரு ஆண், இப்படி 2 எட்ஜில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை காணாமல் போகுது. அந்த குழந்தை என்ன ஆனது, அதை எப்படி வந்து ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பரபரப்பாக சொல்லக்கூடிய ஒரு கதை. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா டீட்டெயிலிங்.
சைல்டு டிராஃபிக்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறதும், நரபலியான மாதிரியான விஷயங்கள் இங்கே சமுதாயத்தில் இன்னும் எப்படி நடந்துகிட்ருக்கு. படம் வந்து விறுவிறுன்னு நிறைய லாஜிக்கல் ஓட்டைகள் இருக்கலாம் படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கிறது, த்ரில்லராக மாறிடும் செகண்ட் ஜென்ரால். இப்படிலாம் இருந்தாலுமே ஒரு 2 மணி நேரம் வந்து உங்களை கிரிப்பாக உட்கார வச்சு நகரக்கூடிய ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வருடத்தோடைய ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். 6வது இடத்துல டியூட். சுதா கொங்கரா அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்க திரைப்படம். படத்துடைய கதையை வந்து ஒரு டைலாக்ல சொல்லணும் படத்தைப்படி அப்படின்னா, தாலி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, தாலியை தாண்டி அந்த பெண்ணோடைய மனசு என்ன இருக்குது, அவங்களுடைய எமோஷன் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து தாலி, இந்த கலாச்சாரம், ஆணவ படுகொலை, இந்த யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய காதல், கல்யாணம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பெரிய பேசு பொருளாக ஆனது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ரொம்ப நிறைய டீப்பான விஷயங்களை ரொம்ப லைட் வெயிட்டாக கமர்ஷியலாக யங்ஸ்டர்ஸும் கொண்டு போனாங்க இந்த படத்து மூலமாக அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம் இந்த படத்தில் அப்படின்னா, அவர் வந்து முன்பு நடித்த படங்களை விட இந்த படத்தில் வந்து சிகரெட்டை வந்து அதிகமாக பயன்படுத்தலை, சரக்கு காட்சிகளுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதெல்லாம் அவர் செய்யலை, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதுக்கு பதிலாக சிகரெட்டுக்கு பதிலாக சாக்லேட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள், எஸ்பெஷலி ஒரு பெண் எப்படி அணுகணும், கொஞ்சம் நினச்சிருந்தா கூட ஹீரோ அசசினேட் பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர், பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜென்டலாக வந்து ஹீரோயினை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயினுடைய கேரக்டரே ரொம்ப ஒரு நூலில் தின் லைனில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். கொஞ்சம் அப்படி பிசட்டு தட்டியிருந்தால் கூட அந்த கேரக்டர் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதை அவங்க பேலன்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். நிறைய கதாபாத்திரங்கள், சரத்குமார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரியான காமிக்கலாக கேரக்டராக காமிச்சாலும் அவர் வந்து ஒரு ஆணவ படுகொலை செய்கிற மாதிரியான ஒரு திடீர்னு அந்த டிரான்சிஷனாக இருக்கட்டும், கடைசியாக அவர் வந்து ஒரு குழந்தை மூலமாக அவர் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கிறதுன்னு அந்த கேரக்டர். வழக்கமாக ஒரு பெண் எப்படி வளர்க்கணும்னு அவங்க அம்மா நினைப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் ஒரு பையனை சரியாக வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்மாவாக ரோஹிணி நடிச்சிருப்பாங்க. இப்படி நிறைய கதாபாத்திரங்கள், அவங்களுக்கான ஒரு அழுத்தமான காட்சிகள்னு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை வந்து ரொம்ப அழுத்தமாக வலிந்து திணிக்காமல் வந்து ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் டியூட். அந்த வகையில் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி இந்த வருடம் அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். 5வது இடத்துல பாட்டில் ராதா. நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ரஞ்சித் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த தினகர் அவர் இயக்கிய திரைப்படம் தான் இது. ஒரு குடிகாரன், அந்த குடிகாரனால் வந்து அவனோட குடும்பம் எவ்வளோ வந்து மோசமாக பாதிப்படையுது, அதிலிருந்து அவனை மீண்டெடுக்க அவனோட குடும்பம் என்ன பாடுபடுது அப்படிங்கிறத ஒரு குடிகாரர்களுடைய வேர்ல்டில் ரொம்ப நெருக்கமாக காட்டக்கூடிய ரொம்ப ராவான ஒரு டாக்கோ ட்ராமா மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் குரு சோமசுந்தரம் அவருடைய நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குடிகாரனோட மனநிலையில் இருந்துக்கிட்டு ஒரு கான்ஷியஸான ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சு பாருங்கள். அது ரொம்ப சரியாக அவர் பண்ணியிருப்பார். குடி அப்படிங்கிறது ஒரு மனம் சார்ந்த விஷயத்துலேருந்து உடல் சார்ந்த விஷயமாக மாறும்பொழுது அந்த நடுக்கம்லாம் வரும். ஒரு அடிக்கடி படம் முழுக்க அந்த நடுக்கம் அப்படிங்கிறது வெளிப்படுற விதமாக இருக்கட்டும். இப்படி படம் முழுக்கவே நிறைய விஷயங்கள், காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். மறுவாழ்வு மையத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு கணவனுக்காக விருந்து ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த விருந்துக்கு நடுவில் போயிட்டு ஒரு கேப்பில் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த குடும்பம் அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா குடிகாரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துலையும் கண்டிப்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். படத்துடைய திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஏன் குடிகாரர் ஆனார்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லப்படாமல் ஒரு ஹாஃப் ஓப்பன் பண்ணுறது, அப்புறமா இவங்களும் இவருடைய மனைவியும் வந்து பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முன்கதை, அவருடைய காதலில் வந்து ஒரு கதையாக நடுவில் ஓப்பன் பண்ணுறது. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நன்கு எழுதப்பட்டிருந்தது. ஒரு குடிகாரராக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களாக வரக்கூடிய அந்த லுலுசபா மாறனாக இருக்கட்டும், அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஒரு குடிகார ஃபேமிலியில் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் வந்து ஒரு சொந்தக்காரனாக வந்து அந்த வீட்டு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ண எப்படி முயற்சி பண்ணுவான்னு காட்டப்பட்ட விதம். குடிகாரனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு பெண், அவருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரை யூஸ்வலாகவே எப்படி பார்ப்பாங்க, ஒரு அஃபேர் மாதிரி பார்ப்பாங்க, கிட்டத்தட்ட அப்படி கொண்டு போய் ஆனால் அப்படி இல்லைன்னு காட்டப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து நன்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடிகாரன் திருந்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக ரைட் பண்ணாமல் யதார்த்தமாக ஒரு உண்மையாகவே எப்படி செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிறான் அப்படின்னா, தன் கூடவே இருந்த ஒரு நண்பன் குடியால் இறக்கிறது, தான் வந்து திருடும் அளவுக்கு தள்ளப்படுறது, தன் குழந்தைகள் கண் முன்னாடி வந்து பிச்சை எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லி இவ்வளோ காரணங்களால் அவனுடைய அந்த மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப அழகாக நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக அது அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி சமூகத்துக்கு மிக முக்கியமான இன்றைக்கி இருக்கக்கூடிய குடி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இதை பார்க்கலாம். 4வது இடத்துல தலைவன் தலைவி. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஒரு டைலாக் சமீபத்தில் ஓடிட்டுருக்கு இல்லையா, அது இந்த படத்துக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் கமர்ஷியலி என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆஃப் த 2025 அப்படின்னு இந்த படத்தை வந்து நம்மளால் சொல்லிட முடியும். பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. குடும்ப உறவுகளில் இருந்து ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமா காலகட்டத்தில், கதைகள் காலகட்டத்தில் குடும்பம் எவ்வளோ முக்கியமானது, குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலுக்குரியது, பல ஆயிரம் சிக்கல்கள் நிறைஞ்சதாக இருக்கலாம், ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணலாம்,
பட் அட்லாஸ்ட் நமக்கு வந்து இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜோடு வந்த படம் இது. இதுக்குள்ளே வந்து ஓவரால் நல்ல ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், அதோட ஆத்தென்டிக்கான டீட்டெயில்ஸு, அப்புறம் ஒரு ஃபீமேல் மேல் ரிலேஷன்ஷிப் காட்டினது, அதில் ஹஸ்பண்டாக எப்படி வந்து ஒய்ஃப் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எல்லா சீனுமே ஒரு ஹை நோக்கி இருக்கும். பெரிய ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சீனை கன்சியூம் பண்ண விதமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஹைக்கு கொண்டு போகும். பட் அது எண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு காமெடியில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து விரவி இருந்தது. ஒரு பொண்ணோட அப்பா தன்னோட மகளோட வாழ்க்கை அவள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது தான் சிறந்ததாக இருக்கும், என் வீட்டில் இருக்கிறத விட அப்படின்னு நினச்சி அவர் பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா, இதை சுற்றி நிகழக்கூடிய மனிதர்கள், அவங்களோட உணர்வுகள்னு மொத்தமாக இந்த படம் வந்து ஒரு குவியலாக இருந்தது. இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட்னு ஒருத்தர் கிடையாது, பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. ஆனாலுமே கூட ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு க்ளீனான ஒரு ஃபிலிமை வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி கேரக்டரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் அப்படியாகவும் இது அமைஞ்சது. நம்பர் 3ல் டிராகன். அஸ்வத் மாரிமுத்துக்கு இது செகண்ட் ஃபிலிம். ஏற்கனவே ஓமை கடவுளே அப்படின்னு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருந்தார். இவங்க 2 பேரோட காம்போவில் வரும்போது இந்த படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. சாங்ஸுமே கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருந்தது. இப்படி நிறைய பாசிட்டிவ் இந்த படத்தை சுற்றி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நான் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிஷ்கினோட கேரக்டர் தான். அவர் அதை போர்ட்ரை பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூடாக ஆட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 30 வயசு கொண்ட ஆள் தான் லைஃப்பில் பண்ண எல்லா தப்பையும் ஒரு நாள் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவன் எடுத்துக்கிட்டானா இல்லையா, எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்டோட இந்த படம் முடிகிறதுனால தான் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்று அவனோட காலேஜ் லைஃபு, அதுக்கப்புறம் அவன் திரும்ப காலேஜ்குள்ளே போய் தன்னோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி, இது எல்லாமே ரொம்ப காமிக்கலாகவும் என்டர்டெய்னிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதத்தில் தான் இந்த படம் எல்லாரும் கவர்ந்துச்சு. அதனால தான் இந்த படம் அந்த சக்ஸஸையும் ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நாம் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய சில போர்ஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்ததோ அப்படிங்கிற உணர்வு இருந்தது. இந்த படம் ஆடியன்ஸ் வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், இது என்டர்டெய்னிங்காக இருந்ததுங்கிறது தான் இதோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். ஓவரால் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த படத்தை வந்து தவிர்த்துட்டு இந்த லிஸ்ட்டை போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த படம் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பிளேஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் இந்த வருஷத்தோட பம்பர் ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கங்கேயும் வந்து சில டாக்ஸ் இருந்தது. பட் படம் வந்ததுக்கப்புறமா இது ரிசீவ் பண்ண விதம், அதாச்சும் ராஜமௌலியே வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டி ட்வீட் போட்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த டைரக்டர் கூப்பிட்டு பாராட்டியிருந்தார் அப்படின்னு. இந்த படத்தை சுற்றி உருவான அலை அப்படிங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்றதா, ஒரு சின்ன படம் 4-5 கோடியில் எடுக்கப்படுற படம் வந்து ஒரு 100 கோடி அளவுக்கு சம்பாதிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து செட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் எமோஷன்லையும் ஒரு நல்ல காமிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தது தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாமே. ஸ்ரீலங்காவில் ஏற்படுற பொருளாதார பிரச்சனை காரணமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு தமிழ் ஃபேமிலியை பற்றின ஒரு படம் தான். அவங்க இங்கே வராங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்ன படம் தான். முழுக்க முழுக்க மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க, நம்மளை சுற்றி நல்லவங்க தான் இருக்காங்கன்னு சொன்ன படம் இது. சில நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் போய் வந்து நிறைய பேர் கிண்டலே பண்ணாங்க, என்னடா ஒரு கெட்டவங்க கூட இல்லையா இந்த படத்தில், அவ்வளோ எல்லாரும் நல்லவங்களா அப்படின்னு கிண்டல்லாம் கூட பண்ணாங்க. அட்லீஸ்ட் சினிமாலையாச்சும் நம்ம கொஞ்சம் நல்லவங்களை பார்ப்போமேன்னு ஆடியன்ஸ் நினச்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இந்த படத்தோட எமோஷனை கேரி பண்ணுறதுல ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஃபைனான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சசிகுமார், சிம்ரன், அவங்க பசங்களாக வர்றது, அப்புறம் யோகலட்சுமி, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா வடிவமைக்கப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டர், அதாச்சும் மெயின் லீட்ஸை தவிர்த்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்த்தாலும் கூட அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ஒரு நாவல் டைப்பில் எழுதி அதை ஒரு சினிமாக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ண விதத்தில் இந்த படம் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைசன். 2025 வெளியான படங்களில் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறையவே நெகட்டிவ் ஆரா க்ரியேட் ஆன படம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சாதிய படம், இந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது, பைக்காட் பண்ணோம் அப்படின்லாம் வந்து எல்லோரும் சோஷியல் மீடியாவில் வந்து நிறையவே எழுதிக்கிட்டு இருந்த டைமு. அப்படியே டியூடு தான் இது எல்லாமே காப்பாற்ற போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லா நெகட்டிவிட்டியும் கடந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கிராஃப்ட்டு, அதோட கதை. இந்த வருஷத்துலேயே தமிழில் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிராஃப்டட் ஃபிலிம் அப்படின்னே வந்து நம்ம பைசனை வந்து சொல்லிட முடியும். அது கதையும் கூட ஒரு விளையாட்டு வீரன் எப்படி ஒரு கிராமத்தில் இருந்து சர்வதேச அளவில் போய் சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கதை தான் இது. இந்த படத்தில் நிறைய கம்யூனல் ஆங்கிள்ஸ் இருக்குது, பொலிட்டிக்ஸ் இருக்குது. பட் இவங்க தான் சரி, இவங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்குள்ளே போகாமல் ஒருத்தனோட லைஃப் ஜேர்னிக்குள்ளார எல்லாரும் எப்படி பங்காற்றுறாங்க அப்படிங்கிறத சொன்னதின் வழியாக தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸையும் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 படங்களை கடந்து ஒரு 2 படங்களை வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் சொல்லலாம் அப்படின்னு.
அதில் முதல் படம் வந்து மாயக்கூத்து. ரொம்ப மினிமலான பட்ஜெட், 25 லட்ச ரூபாக்குள்ளார ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டீம் வந்து நிரூபிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரைட்டர் அவர் உருவாக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நேராக அவரே வந்து கேள்வி கேட்குது, நீ ஏன் வந்து என்னோட வாழ்க்கையை இப்படி முடித்தவங்க கதைக்குள்ளே அப்படின்னு. ஒரு ரைட்டருக்கு இருக்கக்கூடிய கர்வம், அதை கேள்வி கேட்கக்கூடிய அவர் உருவாக்கின பாத்திரங்கள் அப்படிங்கிற விதத்தில் ஒரு புதுசான ஒரு தீமை கொண்டு வந்து படம் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் ஆங்கிளாகவும் வந்து இந்த படம் வந்து ட்ரீட் பண்ணுது. ஒரு கிரியேஷன், ஒரு டெஸ்ட்ராய் வந்து ஒரு அகங்காரத்துலேருந்து நிகழ முடியாது அப்படின்னு இந்த படம் வந்து ஃபிலாசபிக்கலாகவும் ஒரு கொஷின் எழுப்புச்சு. அவங்களுக்கு இருந்த லிமிட்டடான பட்ஜெட்டுக்குள்ளார இப்படி ஒரு கதையை புல் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பாசிட்டிவ் சைனுன்னு சொல்லலாம். சினிமாக்குள்ளார கதை தான் முக்கியம், பட்ஜெட் எல்லாத்தையும் கடந்து அப்படின்னு இந்த படம் நிரூபிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் மென்ஷனில் ரெண்டாவது படம் வந்து மெட்ராஸ் மேட்னி. இந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியே ஒரு ஹியூமன் எமோஷனை வச்சு பேசியிருந்ததுனால பலராலும் கவனிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். சத்யராஜ் வந்து ஒரு பெரிய ரைட்டர். அவர் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நாவல்கள்லாம் எழுதுகிறவர். அவருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு சாமானியனோட கதை எழுதணும் அப்படின்னு. அப்போ அவர் எழுத ஆரம்பிக்கிறது ஆட்டோ டிரைவரான காளி வெங்கட் பற்றின ஒரு கதை தான். மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த லைஃப்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும், அவங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த படம் வந்து ட்ராவல் ஆகி போகும்னு சொல்லலாம். இடையில வந்து சத்யராஜ் அங்கங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறது அப்படின்னு அதை காமிக்கலாக ட்ரீட் பண்ணியிருந்த விதத்துலையும் இந்த படம் வந்து எல்லோராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான பலம் அப்படிங்கிறது இதோட காஸ்ட் அண்ட் க்ரூ தான். காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்ரியன், கீதா கைலாசம் அப்படின்னு இந்த எல்லாருமே அந்த கேரக்டரை உணர்ந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்டாக இருந்தாலும் கூட அதோட எமோஷனல் வேல்யூக்காக பலராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாமே எங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத வச்சு தான் தரவரிசைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச படங்களை தான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதில் இல்லாத படங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இந்த 2025 உங்களுக்கு ஓக்கான படங்கள் என்னென்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.